7th கொஷின் ஆர் 7th எபிசோட் பாஸ்வேர்டு இன்புட். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பண்ணியிருந்தப்போ இதில் என்ன டைப் பண்ணுறப்போ அதை பார்க்க முடிஞ்சுது. கரெக்டாக உங்கள் பாஸ்வேர்ட்ஸ் இப்படி பார்க்க முடியாது, டாட்டாக தான் வரும். இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோன்னா, இதில் என்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சும்மா ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து செக்யூர் ஃபீல்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்க. இங்கே நீங்கள் டைப் பண்ணுறத அங்கே பாஸ்வேர்ட்லேருந்து காட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. டெக்னிக்கலி இது தேவையில்லை தான், நம்ம இந்த டெக்ஸ்ட்டே வைக்க தேவையில்லை. இந்த செக்யூர் ஃபீல்டு தான் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு பதிலாக நீங்கள் வைக்கணும். ஓகேவா? அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்பர் பேடுங்கிறத ரிமூவ் பண்ணிடுவோம். இதை ரிமூவ் பண்ணோம்னா நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணலாம். அதை அலோவ் பண்ணுங்கிறதுக்காக ஆன் சேஞ்சு ரிமூவ் பண்ணிடுவோம். இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும், இதில் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணலாங்கிற மாதிரி மாறிடுமா? இப்போ உங்களால் லிட்டரலி என்ன வேணாலும் இதை டைப் பண்ண முடியும். கரெக்டாக பாருங்கள், என்ன வேணாலும் டைப் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்டைல்னு வச்சுருக்காங்க. இதுக்கு இது வேறு ஏதோ ஸ்டைலா? டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்டைல் தான். டெக்ஸ்ட் ஃபீல்டு ஸ்டைல், இதுக்குள்ளே ரவுண்டட் டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்டைல் வச்சுருக்காங்க. இதை போட்டால் கார்னர் ரேடியஸும் போட தேவையில்லை. இங்கே தெரியுதா, இங்கே வந்து அதுவாகவே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களாவே இப்படி ஒன்று உள்ளே வச்சுருப்பானுங்க போல இருக்குது. ஆனால் இன்ஹவுஸ் இதுவே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது இது வந்து பாஸ்வேர்ட் ஃபீல்டாக மாறணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து செக்யூர் ஃபீல்டுன்னு மாற்றிடுறாங்க. இப்போ செக்யூர் ஃபீல்ட்னா இது பாஸ்வேர்டு இன்புட்டாக மாறிடும். தெரியுதா? டாட்டா வந்துருச்சா? இவ்வளோதான் திருச்சி. இதில் மட்டும் வயசுக்கு பதிலாக பாஸ்வேர்டுன்னு கேட்டுக்கணும். ஓகே, ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் வந்து இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாஸ்வேர்டு எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? ஏஜிக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. ஏன்னா நம்ம இங்கே ஏஜியை என்ன பண்ணியிருக்கோம்? பைண்டு பண்ணியிருக்கோம். சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ஏஜியை இங்கே நான் பைண்டு பண்ணியிருக்கனால இங்கே வந்திருக்கு. இப்போ என்னால் அந்த ஏஜியை இங்கேயும் பைண்டு பண்ண முடியும். ஒரு ப்ளஸ் போட்டு ஏஜினா அது பைண்ட் ஆயிரும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, இந்த யார் ஏஜுங்கிறதுக்கு பக்கத்தில் அது காட்டும். இப்போ எம்டியாக இருக்கிறனால காட்டல, நான் இங்கே போய் டைப் பண்ணனா காட்டும். இப்போ கரெக்டாகவே தெரியுது பார்த்தீங்களா? நான் என்ன டைப் பண்ணுனே தெரியுது. இப்போ நான் வந்து உங்களை யார் ஒருத்தர் பேர் சொல்லுங்கள், டைப் பண்ணுறேன். கனின் மட்டும் டைப் பண்ணுறேன். இப்போ கனின் நான் டைப் பண்ணோன்னே இங்கே கனின் வருது பார்த்தீங்களா? இதுக்கு ரீசன் என்னன்னா, இதுவும் வந்து பைண்ட் ஆயிருக்கு. அதாவது இதுவும் ஏஜியும் பைண்ட் ஆயிருக்கு. அந்த ஏஜியை நம்ம டெக்ஸ்ட் கூடயும் பைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை ஏன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, பாஸ்வேர்டை நீங்கள் சும்மா டைப் பண்ணி வைக்கிறது ஒரு யூஸும் இல்லை. அந்த பாஸ்வேர்டை ரீட் பண்ணும். எதுக்காவது அதை சேவ் பண்ணுறதுக்கோ இல்லை அது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கோ. ஸோ ஏஜி வந்து நம்ம ப்ரோக்ராமர்னால ரீட் பண்ண முடியும். அதை வந்து ஒரு யூசர்னால தான் அந்த பாஸ்வேர்டை பார்க்க முடியும். பட் அஸ் டெவலப்பர் நம்ம ஏஜினா அதில் டெக்ஸ்ட் தான் இருக்கும். புரிஞ்சுதா? இவ்வளோதான் 7th கொஸ்டின்.